உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. ஹலோ தம்பி, என்ன? அவங்க இன்னும் கண்ணு முழிச்சு பார்க்கல. நான் பக்கத்துல தான் இருக்கேன், மேலே வாங்க. நான் இப்போ வந்துடுறேன். மேடம், எங்க ஆனந்தி அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க? எமர்ஜென்சி வார்டில் இருக்காளா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே மேடம்? இன்னும் கண்ணு திறந்து பார்க்கலையா? அல்லா, ஆனந்திக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சரி வாங்க போய் பார்க்கலாம், வாங்க. நான் வரேன் ஆனந்தி. பாரு ஆனந்தி, 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 பாரு ஆனந்தி, 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 கண்ணு திறந்து பாரு. என்னாச்சு உனக்கு ஆனந்தி? ஆனந்தி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆனந்தி, என்னாச்சு உனக்கு? எங்க யாரு நீங்களாம்? எதுக்கு இப்ப பேஷண்ட தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆனந்தி தங்கி இருக்கிற ஹாஸ்டல் வார்டன். இவங்க எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ, இவங்க பேர் ஆனந்தியா? ஆமா. ஆனந்திக்கு என்னாச்சு? சொல்லுங்க, ஆனந்திக்கு என்னாச்சு? ஆக்சுவலா இந்த பொண்ணு சிஸ்டர், மேடம், இவங்க கண்ணை திறந்தாதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். மயக்கம் தெளிய மருந்து கொடுத்துருக்கோம், சீக்கிரமா தெளிஞ்சிரும். சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. அப்ப இது வரைக்கும் எந்த செக்கப்பும் பண்ணலையா? பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் தானே சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே பண்ணலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அன்பு சார், ஆனந்தியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா மனோன்மணி மேம் கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரெஜினா கால் பண்ணிருந்தாங்க. எங்க இருக்கா? எமர்ஜென்சி வார்டன் சொன்னாங்க சார். வா வாங்க மேடம். எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? நேரா போய் ரைட். தேங்க்யூ மேடம். ஆனந்தி, என்னாச்சு? ஏன் இன்னும் மயக்கத்துல இருக்கா? டெஸ்ட்லாம் எடுத்தாச்சா? சீஃப் டாக்டர் வந்த உடனே எல்லா டெஸ்டும் எடுத்துடலாம். சீஃப் டாக்டர் எப்போ வருவாங்க? உடனே வர சொல்லுங்க. சார், சீஃப் டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், வந்துருவாங்க.
நீங்க லேட் பண்றதுக்குள்ள ஆனந்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? மேம், நாம ஆனந்தியை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் அரேஞ்ச் பண்றேன். சார் சார் உங்க கோபம் எனக்கு புரியுது, ஆனா அவசரப்பட வேணாம் சார். அதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அந்த முடிவுக்கு வரலாம். எனக்கும் அன்பு சொல்றதுதான் சரின்னு தோணுது மகேஷ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஆனா இவங்க யாரும் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம். ஏன் என்னாச்சு? என்ன இவ்வளவு கூட்டம்? எல்லாம் வெளியில போங்க. சார் இவங்க தான் சீஃப் டாக்டர். என்ன மேடம் இது? பேஷண்ட் அட்மிட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. யார் சொன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எதுவுமே தெரியாம அவசரப்பட்டா எப்படி? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. அமைதியா இருங்க. ஆனந்தி கண்ணை திறந்துட்டா. ஆனந்தி, மேடம், சல்மா, காயத்ரி, ரெஜினா. ஆனந்தி, ஆனந்தி உனக்கு ஒண்ணு இல்லையே? என்னாச்சு உனக்கு? சைக்கிள்ல வந்துக்கு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமா வந்துருச்சு. அப்படியே சாஞ்சிட்டேன். இப்போ ஒண்ணும் இல்ல உனக்கு? ஒன்னும் இல்ல காயத்ரி. ஆனந்தி, நீ சைக்கிள்ல போக வேண்டாம்னு நான் பல தடவை சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு ஆனந்தி அந்த சைக்கிளை விட மாட்டேங்கிற?